பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக எடுத்திருக்கோம். ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி கிராஸ்ல மாடு எடுத்திருக்கோம். நேரம் 20 லிட்டர் கேட்டால் 25 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது 20 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி 25 இது 20. ரெண்டுமே எத்தனை ஈத்துங்க? ரெண்டாம் ஈத்து. ரெண்டுமே ரெண்டாம் ஈத்து. மொத்தத்தில் 10 மாடுனா 10 மாடு போய் நீங்கள் எடுங்க அப்படிங்கள, 10 மாடு நிறுத்திட்டு நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சது எடுங்க, அது நமக்கு தகுந்த மாதிரி பேசி வாங்கிக்கலாம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மாடாக எடுத்து கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தாராளமாக அங்கே செட் ஆகும். வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா பக்கம். அப்படி இருந்தாலும் எல்லா நேரத்துக்கும் இந்த மாடு அவங்க ஏரியாவுக்கு செட் ஆகிக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி மாடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மாடு கட்டியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ எப்படிண்ணா போச்சு? பரவாயில்லைங்கண்ணா. எலெக்ஷன் டைம் தான். எலெக்ஷன் டைம்னா இருந்தாலும் கொஞ்சம் பண பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. அப்படி இருந்தும் வர கஸ்டமர் வந்திருக்காங்க, மாடு எடுத்துருக்கணும். ஏன்னா நானே வந்து கொஞ்சம் டவுட்டில் தான் வந்தேன். ஏன்னா எலெக்ஷனு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ சந்தைக்கு வந்து வியாபாரிகள் வந்து மேக்ஸிமம் வந்து பணம் கையில் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து ப்ரூஃப் இருக்குது, ஏதாவது கெடுபடி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயக்கம் காட்டுவாங்க. கண்டிப்பாக. ஸோ எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். வழக்கத்தோட அதிகமாகவே சொல்லலாம். நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ வியாபாரிகளுக்கு என்ன சொல்ல வரீங்கண்ணா? இன்னும் வியாபாரிங்களுக்கு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம வர கஸ்டமர் நம்மளை நம்பி தான் வராங்க. கேஷ் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், கேஷ் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே கொண்டு வராதிங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். எல்லாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்கண்ணா. எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிவிடணும். ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சிரமம் தான். அப்படி இருந்து நம்ம வியாபாரம் பண்ணி தானே ஆகணுங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வரலாம்ண்ணா. தாராளமாக வரலாம். ஸோ நீங்கள் வழக்கமாக எப்படி வேகமாக வருவீங்களோ அதே மாதிரி வந்துடலாம். ஆமாங்க. நல்ல மாடு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா மிக்சடான செலெக்ஷன் பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. அதுக்கான காரணத்தை வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாங்கண்ணா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடு போயிடுறது நல்லது. ஆமாங்க. நமக்கும் நல்லது, கண்டிப்பாக வாங்கிட்டு போன கஸ்டமருக்கும் நல்லது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டோம். ஆமாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கான செலெக்ஷனும் பார்க்குறோம். ஸோ 2 ரோவும் பார்த்தீங்கன்னா குறையில்லாத செலெக்ஷனு. கண்டிப்பாக. இந்த வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியான செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக எடுத்திருக்கோம். ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி கிராஸ்ல மாடு எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ இந்த பக்கமும் அப்படிதான் இருக்குல்லண்ணா? ஆமாங்கண்ணா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பிளாக் மெஜாரிட்டி அதிகம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஆல் பிளாக் டைப்ல நீங்கள் நிறைய மாடு எடுத்திருக்கோம். ஆமாம். ஸோ வந்த கஸ்டமர் எல்லாமே ஹாப்பி தான். சரி, ஓகே. ஸோ இன்னும் எடுக்க வேண்டிய இருக்கா மாடு? நான் அவ்வளோதாங்கண்ணா. ஓகே. ஸோ எப்படி இந்த ஆரம்பிக்கலாம்ண்ணா இன்னைக்கு? இன்னைக்கு பார்க்கலாங்கண்ணா. மாட்டை லைனாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கஸ்டமரையும் பார்க்கலாங்க. கஸ்டமர்டையும் பேசலாங்க. ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? வேல்முருகன், அந்தியூர்லேருந்து வரீங்க. சொல்லண்ணா இன்னைக்கான செலெக்ஷன்ல வந்து எப்படி கேட்டு வந்திருந்தீங்க, எப்படி வாங்கி கொடுத்தாரு? நாங்கள் நேரம் 20 லிட்டர் கேட்டால் 25 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது 20 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி 25 சொல்லி இது 20. ஸோ ரெண்டுமே எத்தனை ஈத்துங்க? ரெண்டாம் ஈத்து. ரெண்டுமே ரெண்டாம் ஈத்து. ஓகே. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை, ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி செஃப் கிராஸ் மாதிரி தெரியுது. கேட்டது அப்படிதான். ஆமாங்க. ஓகே. எத்தனை மாடு இருக்குண்ணா நம்ம வீட்டில் 8 மாடு இருக்கு. 8 மாடு. இவர்கிட்ட இப்போ 2 வாரத்துக்கு முன்னே வந்து ஒரு மாடு எடுத்துட்டு போனேன். ஓகே. அது பரவாயில்ல, அவர் சொன்ன கணக்கு கரெக்டாக வந்தது. ஸோ சொன்ன கரை வந்தாலும் இப்போ மறுபடியும் வந்து 2 மாடு எடுத்துட்டீங்க. 4 எடுக்கிறது வந்தான், அப்புறம் பணம் கொண்டு வர முடியாதுன்ட்டு ஓகே இன்னைக்கு 2 அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். ஸோ எலெக்ஷன் டைம் அப்படின்றதால கம்மியாக மாடு வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ 2 வாங்கிக்கலாம், அடுத்த வாரம் 2 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. திருப்தியாக இருந்துச்சுங்களா? ஓகே. பரவாயில்ல. போன தடவை கொடுத்தது அருமையான மாடு, பாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்ன கணக்கு கரெக்டாக இருந்து வந்தது. ஓகே. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன கரை வந்தால் தான் கஸ்டமர் வந்து திருப்பி வருவாங்க. தேடி வருவாங்க, ஒரு நம்பிக்கையாக வருவாங்க. அதனால எங்களுக்கு சொன்ன கணக்கு மேலே இருந்தது. பால் இருந்தது. ஸோ அதனால மறுபடியும் வந்திருக்கீங்க. மெக்காத அண்ணனுக்கு மெக்காத கூப்பிட்டு தான் வந்தேன். திருப்தியாக பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல செலெக்ஷனாக இருக்கு. நல்லா வெயிலுக்கும் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரியான மாடாக இருக்கு. 8 மாடு இருக்கு. இப்போ இதோட 10 ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே 8 மாடுமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம். இந்த குவாலிட்டியில் தான். சரிங்கண்ணா, நன்றிங்க. நன்றி. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் 2 மாடு சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றிங்க. தேங்க்யூ. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. உங்கள் பேருண்ணா? சம்பத். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு 3 செவலையில் வாங்கியிருக்கீங்க. எந்த ஊருங்கண்ணா? அரூர். ஸோ அரூருக்கு ஏற்ற மாதிரி மாடுன்னு சொல்லலாமா? ஆமாம், அரூருக்கு ஏற்ற மாதிரி தான். அரூருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், சிவாஜி ஹெச்எஃப், கிராஸ் மாடலாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் செவலையாக போயிட்டீங்க. ஆமாம், நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கு.
அதனால் அவரு அச்சப்பு வேணாம் அப்படின்ட்டார். ஒரு மாடும் ஒரு நேரத்துக்கு என்ன கறக்குன்ற மாதிரி கேட்டுருந்தீங்க? ஒரு நேரத்துக்கு 10 லிட்டரு கறக்கும் அந்த மாதிரி சொல்லி. 10 லிட்டர் மாதிரி. சரிங்க. ஸோ அப்படியே எந்தெந்த மாடு காட்டுங்கண்ணா? இந்த மாடு. இந்த மாடு 1 2 2 3 3மே கண்ணு போட்டுச்சு அப்படிங்க? இது 2வது ஈத்துங்க. 2வது. ஆமாம். இது 3மே சேன மாடாண்ணா? 3 சேன மாடு. 3 சேன மாடு தான். எத்தனை நாள் டைம் சொல்லியிருக்காங்க? 30 நாள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாடு 30 நாளா எப்படிங்க? இல்லை, 2 மாட்டுக்கு 30 நாள், இது ஒரு 10 நாளில் போட்டு 10 நாளில் போட்டுரும். ஸோ அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ளே எல்லாமே போட்டுருமா? 2 மாதத்துக்குள்ள எல்லாம் எல்லாமே போட்டுரும். ஸோ நேரம் 10 லிட்டர் மாதிரியாண்ணா? ஆமாங்க. ஏன் கம்மியாக கேட்டிருக்கீங்க? ஏன்னா வழக்கமாக 15 லிட்டர் 20 லிட்டரு 25 லிட்டர் கேட்பாங்க. இல்லை, நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது பராமரிப்பும் கம்மி. ஆமாம். 10 லிட்டர் வந்தால் போதுன்றது உங்கள் கணக்கு. ஆமாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் தெரியும் வீடியோ பார்த்துட்டு வரீங்க? நான் ஒரு 6 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன். 6 மாதமாக பார்ப்பீங்க? எல்லா வீடியோ பார்ப்பீங்களா அப்படிங்க? எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். என்ன பிடிச்சிங்க அவர்கிட்ட? அவர் வந்துட்டு அப்பப்போ வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. நானும் கால் பண்ணி பேசுவேன், இல்லை இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் வாங்க, நம்ம உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோம். ஓகே, அது மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ அரூர் எனக்கு வந்து பெரிய மாடலாம் வேணாம், இந்த மாதிரி போதும் அப்படின்ட்டீங்க. நார்மலாக. அதனால அவரும் எப்படி எடுத்து கொடுத்தாரு. சரிங்க, திருப்தியாண்ணா? திருப்தி தான். இன்னும் எடுக்கணுமா இல்லை 3 தானண்ணா? இல்லை, இன்னும் ஒரு 3 மாடு எடுக்கணும் அடுத்த வாரம் வரீங்களா? சரிங்க, சரிங்க, நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. உங்கள் பேர் என்ன? சூரிங்க. சூரி. ஆமாங்க. சரி, எந்த ஊர்ண்ணா? பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சி. ஆமாங்க. ஸோ 2 மாடு எடுத்துருக்கீங்க? ஆமாங்கண்ணா. HF கிராஸில். ஆமாங்க. சொல்லுங்கண்ணா, எத்தனை லிட்டரு கறவை மாதிரி கேட்டிருக்கீங்கண்ணா? நான் 20 லிட்டர் வேணும்னு கேட்டிருந்தேங்க. அது மாதிரி எடுத்து கொடுத்துருக்காருங்க. 20 லிட்டர் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. எடுத்து கொடுத்தாரு. சரிங்க. முதல் நீத்தா 2ஆம் நீத்தாண்ணா? 2ஆம் நீத்துங்க. ரெண்டுமே 2ஆம் நீத்து. ஓகே. கண்ணு போட்டுச்சுங்களா? கண்ணு போட்டுருச்சுங்க. 2 மாடு கண்ணு மாடு? ரெண்டுமே காலக்கண்ணுங்க. காலக்கண்ணு போட்டுருக்கு. ஓகே. எத்தனை நாள் ஆச்சுண்ணா? கண்ணு போட்டு 3 நாள் ஆச்சுங்க. எப்படின்னா? 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் ஆச்சு. பால் தெளிஞ்சிச்சு? தெளிஞ்சிச்சு. சரிங்க. ஸோ ஆவரேஜாக 20 லிட்டர் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக வருங்க. ஏன்னா நீங்கள் வந்து சந்தைக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, மாடு வாங்கிறதுக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க. ஆமாங்க. கௌதமண்ணங்கிட்ட ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. வர 12 மணிக்கு மேலே பேசுவேங்க. அப்புறம் இந்த வாரம் ஃப்ரீயாக இருக்கு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்தேங்க. ஃப்ரீயாக இருக்குனாரு? ஆமாங்க. சரிங்க. மொத்தம் எத்தனை மாடு எடுக்கணுங்க? இன்னும் 2 மாடு எடுக்கணுங்க. இன்னும் 2 எடுக்கணும். மொத்தம் 4 எடுக்கலான்னு தான் வந்தேங்க. அது பணம் கொண்டு வர முடியாதனால 2 எடுத்துக்குங்க. ஓகே. எலெக்ஷன் டைம் அப்படின்றதால ஆமாங்க 2 போயிடலான்னு முடிவு பண்ணி. ஆமாங்க. சரிங்க. அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாமா? வரலாங்க. ஓகே. அடுத்த வாரம் 2 எடுக்கணுங்க. ஓகே, நன்றிண்ணா. நன்றிங்க. உங்கள் பேருண்ணா? விக்னேஷ்குமாருங்க. விக்னேஷ்குமார். எந்த ஊருங்கண்ணா? பொள்ளாச்சி சமத்தூருங்கண்ணா. பொள்ளாச்சி. ஆமாம். ஸோ லாஸ்ட் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பார்த்துருந்தோம். சரி சரி சரிங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஒன்றா தான் வந்தீங்க. ஆமாங்க. ஸோ அவர் என்ன ரிலேஷனா அப்படிங்க? இல்லைங்கண்ணா, ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான். ஸோ ஒன்றா பிளான் பண்ணி தான் வந்தீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஸோ அவரும் 2 மாடு எடுத்திருந்தாரு. நீங்களும் 2 மாடு எடுத்திருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. சொல்லுங்கண்ணா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. நினச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 2மே முதல் நீத்தா 2ஆம் நீத்தாண்ணா? நான் 2மே 2ஆம் நீத்துங்க. 2ஆம் நீத்து. சென்னைங்களா? 1 கண்ணு மாடுங்க. இது சென்னைங்க. ஒரு மாடு சென்னையாவும் ஒரு மாடு கண்ணு மாடு வாங்கிட்டீங்க. ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு எப்படின்னா தெரியும் இந்த சந்தையை? நான் ஃபார்ம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குங்க. ஓகே. அப்போ பெருசாக அனுபவம் இல்லை, வந்துட்டு போயிட்டோம். அப்போ இந்த டைம் வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் சரி இந்த டைம் ஃபார்மில் கொஞ்சம் பெரிய மாடு எடுத்துக்கலாம். பெரிய மாடு இருக்குது, இந்த லோக்கலில் வாங்கிட்டு இருந்தா சரி இங்கே வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகே. இங்கே சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தீங்க? ரெகுலராக உங்கள் வீடியோஸு பார்ப்பேன், அண்ணா வீடியோ பார்ப்பேன், உங்கள் சேனல்லாம் பார்ப்பேன். ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ என்ன பிடிச்சிருந்துச்சுண்ணா அவர்கிட்ட? நான் அவர் கரெக்டாக உங்களுக்கு மொத்தத்தில் எல்லாம் போய் பார்க்குறதில்ல, கரெக்டாக இந்த மாடு நல்லா இருக்குன்னா தான் பார்க்குறாரு. இல்லைன்னா மொத்தத்தில் 10 மாடுனா 10 மாடு போய் நீங்கள் எடுங்க அப்படிங்களே, 10 மாடு நிறுத்திட்டு நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு பிடிச்ச எடுங்கிறார், அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேசி வாங்கி தர்றாரு. ஓகே. அதாவது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் எடுக்கிறாரு? ஆமாங்க ஆமாம். ஓகே. அவர் ஒரு மாடு காமிச்சாலுமே ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ண? நம்ம முடிவு தாங்க, நம்ம முடிவு தான். அதேமாதிரி நம்மளுக்கு பொள்ளாச்சி டைம் ஏரியாவில் சுழி வேணுங்க சுத்தமாக. அதேமாதிரி பல்லு பாக்கி நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் ஒரு 4 ஈத்துக்கு வச்சுக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா சுழி சுத்தமாக இல்லைன்னா பொள்ளாச்சியில் விற்க முடியாது. அதனால கொஞ்சம் சுழி சுத்தமாகவே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓ, நீங்கள் அப்படி தான் கேட்டு வாங்க? கண்டிப்பாக அப்படி வேணும்னு கேட்டேங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. கறவை பார்க்கணுங்க, நம்ம ஏரியாவில் திருப்பியே கொடுக்கறதுனால சுழி சுத்தம் வேணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ஏரியாவில் சுழியும் பார்க்குறாங்க. ஆமாங்க ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. பண்ணி கொடுத்துரு. சரி. இப்போ இது சுழியும் சுத்தமாக இருக்கு. ஆமாம். கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ எதிர்பார்க்கலாமாண்ணா? நான் நேரம் 10 சொல்லியிருக்காருங்க. 10 சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே நம்ம பார்க்குவோங்கண்ணா. நம்முடைய பராமரிப்பு தான். ஓகே. ஸோ போன கஸ்டமர் சொல்லியிருந்தாரு 4 மாடு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு.
எலெக்ஷன் டைம்ன்றதால 2 வாங்கினா அடுத்த வாரம் வர சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் எப்படின்னா இல்லை வந்திருக்கீங்க? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்ம் ஒரு 7-8 மாடு இருக்குதுங்க. நம்ம 2 இதை வாங்கிட்டு வந்தோம். நீ அடுத்து பார்க்கலாங்க. நான் அடுத்த மாதம் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். எலெக்ஷன் தான் முடிச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணது 2 தான். அதே மாதிரி நல்ல மாடை வாங்கிட்டீங்க. வாங்கிக்கோங்க. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. ஆனால் லாஸ்ட் கஸ்டமர் பார்க்குறோம். ஆமாங்க. 2 மாடு. எந்த ஊர் போகுதுண்ணா? சாத்தூர் போகுது. சாத்தூர். சொல்லுண்ணா, கஸ்டமர் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்தாருங்கண்ணா? அண்ணனவே கேளுங்க. அண்ணனே கேட்டலாமா? அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா, சாத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. ஸோ 2 மாடுமே பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையில் பெரிய சைஸ் மாடாக எடுத்திருக்கோம். சொல்லுங்கள், எப்படி கேட்டுறீங்க? நாங்கள் இதே சைஸ்ல கேட்டிருந்தோம், கரெக்டாக அவரும் அதே மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. திருப்தி. எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்தீங்கண்ணா? 6 மாதம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 6 மாதம் ஃபாலோ பண்ணீங்க. ஸோ என்ன பிடிச்சிருந்துச்சிங்க அவர்கிட்ட? அவர்கிட்ட அவர் எங்களுக்கு வந்து மாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, சொல்லி தெரியாது, எதுவுமே பார்க்க தெரியாது. அண்ணன் வந்து நல்லா பார்த்து எடுத்து கொடுத்துருந்தேன். அது நம்பிக்கையில தான் நாங்கள் வந்துடுறோம். இப்போ நம்பிக்கையில் தான் வந்தீங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? நான் டிவி மெக்கானிக்காக இருக்கீங்க. இப்போ முழு நேரமாக மாடு வாங்கி வீட்டில் பார்த்துக்கிறோம். பிஸ்னஸ் வீட்டுக்காக வாங்கி கொடுக்குறீங்க. ஆமாம். ஸோ வீட்டில் ஃபேமிலியில் ஏதாவது மாடு பற்றி தெரியும்? ஃபேமிலியில் மாடு இருக்குது. ஏற்கனவே வீட்டில் 2 இருக்குது. இது எக்ஸ்ட்ரா 2. ஸோ ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாடு வாங்கி கொடுத்துறீங்க. பராமரிப்பு அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு மாடு பற்றி தெரியாததுனால அண்ணன் கையில் ஒப்படைச்சிங்க பொறுப்பு. அவரே பண்ணி கொடுத்துட்டாரு. சொல்லுங்கண்ணா, அண்ணனுக்கு மெக்கானிக்காக இருக்காரு. ஆமாங்க. ஸோ மாடு பற்றின அனுபவம் இல்லைன்றப்போ முழுமையாக உங்களை நம்பி இருப்பார். கண்டிப்பாக. ஸோ என்னென்னலாம் கவனிச்சு அவருக்கு வாங்கி கொடுத்தீங்க? அண்ணா அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மாடாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகணும். ஓகே. 2மே பார்த்தீங்கன்னா அவங்க தாராளமாக அங்கே செட் ஆகும். ஏன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே, எல்லா பக்கம். அப்படி இருந்தாலும் எல்லா நேரத்துக்கும் இந்த மாடு அவங்க ஏரியாவுக்கு செட் ஆகிக்கும். ஓகே. அண்ணனும் வந்து உங்களை நம்பிட்டாரு. ஆமாங்க. நீங்களும் அவருடைய கிளைமேட் எப்படி, அவர் எந்த ஏரியாலேருந்து வராரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏன்னா இது வந்து ஃபார்ம் டைப்லையும் வளர்க்கலாம், வீட்டு வேணாம் வீட்டு யூஸும் பண்ணி வளர்க்கலாம். ஸோ அதனால் அவரும் திருப்தி தான் நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்கள் திருப்தி தானே? ஓகே. இன்னும் எத்தனை மாடு வாங்கணுண்ணா? இது பார்த்துக்கணும். எப்படின்னா இதை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் வரும். ஸோ இதை பார்த்துட்டு வரலான்ட்டு முடிவு பண்ணுறீங்க. ஓகே, நன்றிங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் பார்த்துட்டோம். ஆமாங்க. இன்றைக்கும் நேரமாக வந்து முடிச்சிட்டோம் வியாபாரத்தை. ஸோ கஸ்டமரும் வந்து நேரமாக போகணும் அப்படின்ற ஒரு காரணம். இனிமேல் வெயில் காலம் நம்ம வீடியோவில் எப்பயும் சொல்கிறது தான். கண்டிப்பாக. மெயினாக வந்து வெயில் வரக்குள்ளார நம்ம ஏற்றிடுவோங்க. 1 by 1 மாடு ஏற்றிட்டே இருக்கோம். நீ அவ்வளோதான், அடுத்து லோட் பண்ணுவோங்கண்ணா. அடுத்து லோட் பண்ணலாம். ஆமாங்கண்ணா. ஸோ இந்த வாரம் எப்படி நான் முடிஞ்சது? அண்ணா பரவாயில்லைங்க. கொஞ்சம் அமௌண்ட் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குங்கண்ணா. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ரொம்ப சிரமம் தான். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா சமாளித்து நம்ம மாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆமாங்கண்ணா. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 4 மாடு வாங்க வந்தேன், ஸோ இந்த வாரம் 2 அடுத்த வாரம் 2 அப்படின்ற மாதிரி. ஆமாங்கண்ணா. ஸோ அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. ஸோ மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மாடு வாங்கின கஸ்டமர் நம்ம பார்த்தோம். ஆமாங்கண்ணா. ஸோ எல்லா விதத்துலையும் நம்ம அனுசரித்து பண்ணித்தரோம். கண்டிப்பாண்ணா. ஸோ கஸ்டமர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு வீட்டில் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்கண்ணா. ஏதாவது விதத்தில் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க இன்றைக்கி. கண்டிப்பாக. ஸோ கஸ்டமரை ஒத்துழைச்சு வந்தாங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மாடு வாங்கின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அவங்களும் ஆரம்பிக்கணும் அப்படின்றதால நம்மளும் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆமாங்கண்ணா. ஸோ அது அந்த கஸ்டமரை இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா, அடுத்தடுத்த வாரங்களை பார்க்கலாம். பார்க்கலாங்கண்ணா. நன்றி. நன்றி.